ஸோ ஹலோ காய்ஸ், நம்ம சேனலோட மொதல் வீடியோ இதுதாங்கிறதுனால இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னுடைய ஒன் ஆஃப் தி ஃபேவரட் அனிமியான நருட்டோவில் இருந்து வந்திருக்க சாஸ்கே பண்டில் எடுக்க போகிறோம். இதுக்கு எவ்வளோ டைமண்ட் ஆக போகுதுன்னே தெரில காய்ஸ். என்கிட்ட வேறு ஒரே ஒரு 1000 டைமண்ட் தான் இருக்குது. நானும் அதை சிறுக சிறுக சேர்த்து வச்சுருக்கேன். சரி வாங்க சுத்தாப்போம். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்பின்னை போடுறதுக்கு முன்னாடி சாமியை நல்லா வேண்டிக்கிட்டு ஃபஸ்ட் ஸ்பின்னை போட்டுடலாம் வாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற 1000 டைமண்டுக்குள்ளேயே கிடச்சிடணுன்னு வேண்டிக்கிட்டு மொதல் ஸ்பின்னை போட்டுருவோம் வாங்க. ஸோ மொதல் ஸ்பின்னில் நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் 2 டோக்கனாக தந்துக்கிட்டே இருக்கான். எத்தனை டோக்கன் தான் மொத்தத்தில் தரப்போகிறான் பார்ப்போம். ஐயோ என்னங்க, மொத்தத்தில் 20 டோக்கன் தான் தந்திருக்கான். இப்படி தான் நம்ம என்னைக்கு சேர்த்து என்னைக்கு எடுக்க. ஏற்கனவே என் ஃப்ரெண்டு டோக்கனில் ஸ்பின் பண்ணியிருந்தான். ஏற்கனவே என்கிட்ட இருந்த ஒரு 300 டைமண்ட் இதை ஸ்பின் பண்ணிட்டான். அதனால் இப்போதைக்கு கொஞ்சம் டோக்கன் இருக்குது. பார்ப்போம் எவ்வளோ 1000க்குள்ளே கிடச்சிருமா பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம 2 ஸ்பின் போட்டிருக்கோம். அதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு 2 ஸ்பின் போட்டிருக்கான். மொத்தம் 76 டோக்கன் இப்போதைக்கு இருக்குது. அடுத்து ஒரு 22 டோக்கன் தந்திருக்கான். மொத்தத்தில் 98 டோக்கன் இருக்குது. இன்னும் நம்மகிட்ட 400 டைமண்ட் இருக்குது. அதுக்குள்ளே எல்லோரும் பண்ணி பார்க்குற மாதிரி நம்மளும் கிளியர் கேட்சை கொடுத்து பார்ப்போம் அப்போயாட்டும் ஒர்க் ஆகுதான்னு. அதேமாரி நம்ம தலை ஆடம் தான் நம்ம வச்சு எப்போவுமே விளாடுவோம். அவருக்கு இந்த நருட்டோ காஸ்டியூம் எடுத்து விட்டுரும். நான் ஏற்கனவே நருட்டோ காஸ்டியூம் எடுத்ததுனால நான் அதை வீடியோவே எடுக்கலை கைஸ். அதனால தான் அதை போட முடியலை. இப்போ சாஸ்கே ஈவெண்ட்டையாட்டு ஸ்பின் பண்ணி போடுவோமே அப்படிங்கிறக்காண்டி வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு அது ஒரு 800 டைமண்டில் லக்கில் கிடச்சிது. டோக்கன் கூட கிடைக்கல கைஸ். ஒரு ஏர் டோக்கன் தான் கிடச்சிது. மொத்தமாக பண்டில் டைரெக்டாக விழுந்துட்டுச்சு காய்ஸ். அதனால் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நருட்டோட ஹெட் எடுத்தாச்சு, நருட்டோட சட்டை எடுத்தாச்சு. இப்போ நருட்டோட ஃபேண்டையும் நார்மலாக மாற்றியாச்சு. ஷூ மட்டும் இருந்துட்டு போகுது. அது பாட்டுக்கு இருக்கட்டும். சரி இப்போ வாங்க நம்ம போய் ஸ்பின் பண்ணி பார்ப்போம். அதை மட்டும் தொடைய வேணாம். சாஸ்கே பண்டிலை மட்டும் தொடாமல் மிச்சம் எல்லாத்தையும் தொட்டு பார்ப்போம். அப்போ ஏட்டு சாஸ்கே பண்டில் தராங்களான்னு. இப்போது ஒரு 10 ஸ்பின் போட்டிருக்கோம். இதில் எத்தனை டோக்கன் தர போகிறாங்க? எப்படியும் கம்மியாக தான் தருவாங்க. அதுதான் 19 டோக்கன் தந்துருக்காங்க. இந்த கரீனா பையன் டைரெக்டாக பண்டில் தர்றதே பெருசு காய்ஸ். எனக்கு நருட்டோ கிடச்சதே பெருசு. சாஸுக்கே எனக்கு தெரிஞ்சு எல்லா டைமண்டையும் ஸ்பின் பண்ணி தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற மிச்சம் 200ஐயும் ஒரு ஸ்பின்னாக போட்டால் வெறும் 17 டோக்கன் தான் காய்ஸ் தந்துருக்கான். மொத்தமே என்கிட்ட இப்போ 134 டோக்கன் தான் இருக்குது. மறுபடியும் ஒரு 20 ஸ்பின் போட்டால் அதில் ஒரு 2 டோக்கன் தந்துருக்கான். மொத்தமாக 136 டோக்கன் இருக்குது காய்ஸ். என்ன ஆனாலும் சரி காய்ஸ், இன்றைக்கி இந்த சாஸ்கே பண்டில் நம்ம எடுக்காமல் விடவே கூடாது. அதுக்காண்டி நான் மறுபடியும் டாப்அப் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஒரு லெஸ்ஸிஸ் மோர் போட்டு வந்தேன் காய்ஸ். லெஸ்ஸிஸ் மோரில் வந்து ஒரு 500 டைமண்டில் ஒரு 200 ஸ்பின்னு போட்டால் என்ன தராங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன் கைஸ். மறுபடியும் ஒரு 22 டோக்கன் தந்தாங்க. இவங்க டைரெக்டாக பண்டில் தரமாட்டாங்க கைஸ். நம்மகிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் விற்று தான் போடணும். எல்லோரும் பண்ணுற ட்ரிக்கை பண்ணி கோல்டு ராயல்லையும் வெப்பன் ராயல் ஸ்பின் பண்ண போனால் கோல்டு ராயல் பண்டில் தரான். எதுக்கு தரான், என்னத்துக்கு தரான் எதுவுமே தெரியாமல் சரி பண்டில் அந்த பண்டில் தாரீங்க, இந்த பண்டில் தாங்கடா அப்படின்னு இன்னொரு 200 ஸ்பின்னை போட்டால் மறுபடியும் டோக்கனாக அது ஒரு டோக்கனாக விழுது காய்ச்சி. நம்ம என்ன கஷ்டத்தில் இருக்கிறது தெரியாமல் கண்ணா வேற விளாண்டுக்கிட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 17 டோக்கன் தந்தான். இது யாரா இப்போ இன்வைட் பண்ணுறது? நானே மும்முரமாக சாஸ்கே பண்டில் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒவ்வொரு 20 டைமண்டாக ஸ்பின் போடுவோம். அப்படியாட்டு இந்த சாஸ்கே பண்டில் உள்ளதான்னு பார்ப்போம். நம்ம என்ன தான் புதுசாக ட்ரிக் கண்டுபிடிச்சி வந்து ஸ்பின்னை போட்டாலும் கிடைக்கிறவனுக்கு தான் பண்டில் கிடைக்கணும்னு இருந்தால் நம்மளுக்கு கிடைக்காது கைஸ். இன்றைக்கி 20 நான் ஸ்பின்னு போட்டுக்கிட்டே இருக்கேன். ஒரு டோக்கனாக தராங்களா? இல்லை 2 டோக்கனாக தந்துக்கிட்டு இருக்காங்க காய்ஸ். 2 டோக்கனாக தராங்க. என்றைக்கு நம்ம டோக்கன் கலெக்ட் பண்ண 2ன்னு சொன்னதுக்கு 1 தராங்க. இந்த கரீனா பையன் இருக்கான காய்ஸ், சரியான பைய காய்ஸ். நம்மகிட்ட எப்படி காசை கறக்குறதே பார்ப்போம். இதில் நான் வேறு 20க்கு 200 தட்டுட்டு இருக்கேன். என்கிட்ட வேறு டைமண்டே கம்மியாகிட்டு காய்ஸ். ஒன்றையும் போட்டிருக்க வீக்லியில் கிளைம் பண்ணி தான் இனிமேல் ஸ்பின் பண்ணணும். இல்லைனா போய் மறுபடியும் டாப்அப் பண்ணணும். இப்போவே சாஸ்கே பண்டில் எடுக்கணும்னு நினச்சேன்னா போய் எடுத்துகிட்டு வந்து ஏற்பட்டா. ஸோ காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்க எல்லா டைமண்டையும் நம்ம செலவு பண்ணிட்டோம். இருந்தும் நம்மகிட்ட 185 டோக்கன் தான் இருக்குது. இப்போது ஒரு 15 டோக்கன் தேவை காய்ஸ். நம்ம என்ன பண்ண போகிறோன்னே தெரில. இந்த சாஸ்கே பண்டில் எடுக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோமா என்ன? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் நான் மறுபடியும் போய் ஒரு வீக்லி போட்டு 200 டைமண்டை க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ வாங்க மறுபடியும் ஒரு ஸ்பின்னை போடும், 200 ஸ்பின்னை. அப்போ ஏதாச்சும் அந்த 15 டோக்கன் தந்தாங்கன்னா சாஸ்கே பண்டில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு போக வேண்டியதான் வீட்டை பார்த்து. இந்த போட்டாச்சு. எத்தனை டோக்கன் தரப்போறானே தெரில கைஸ்.
போட்டு 20 டோக்கன் தந்துட்டாங்க guys. 205 டோக்கன் இருக்கு. இப்போ போய் நம்ம எக்ஸ்சேஞ்ச் போட போகிறோம் சாசுகே பண்டில் போட்டு. சாசுகே பண்டில் அனிமேஷனே சூப்பராக இருக்குது. ஆமாம், இந்த கங்க்ராச்சுலேஷனுக்கு ஒன்றும் குறைச்ச இல்லை. எவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்பின் பண்ணால் தான் இவ்வளோ பெரிய பண்டில் கிடைக்கி. ஆனால் ஒன்று guys, இந்த அனிமேஷன் கண்டி இந்த பண்டில் எடுக்கலாங்க. சூப்பராக இருக்குது. இப்போ வாங்க எக்யூப் பண்ணி பார்ப்போம் வெளியே போய். ஸோ பார்த்தீங்கன்னா guys, சாசுகே பண்டில் எக்யூப் பண்ணிட்டோம். அப்படியே அனிமேஷன்லாம் கை அங்கிட்டிருந்து சுசனோவோட கை வருது. அப்படியே அருமையாக இருக்குது பண்டில். ஏற்கனவே நருட்டோ பண்டில் வேறு இருக்குது. இப்போ சாசுகே பண்டிலையும் எடுத்தாச்சு. இன்னும் ஒரு பண்டில் எடுத்துகிட்டு ஃப்ரீயாக கொடுக்குற ஜிராயா பண்டிலையும் எடுத்துட்டோன்னா நம்ம அந்த சம்மனிங் ஜொட்ஸுவையும் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி ஊருக்குள்ளே சுற்றலாம். அவ்வளோதான் guys, நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நான் யூடியூப் சேனலுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். முடிஞ்சால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். அவ்வளோதான் கைஸ், லவ் யூ கைஸ், பாய். அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ டைமண்டில் சாஸ்கே பண்டில் கிடச்சிச்சின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.